என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது முருகப்பெருமானின் மிக சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஜபித்தால் என்ன பலன்? மனம், வாழ்க்கை, உடலுக்கு என்ன மாற்றம்? ஏன் இந்த மந்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்கு போகலாம். முதலில் முருகன் காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்ப்போம். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோகுக பிரசோதயாத். இதன் அர்த்தம், மகா சேனாபதியான முருகனை நாம் தியானிக்கிறோம். அந்த குகன் நம் புத்தியையும் வாழ்க்கையையும் நல்ல வழியில் நடத்தட்டும் என்பதாகும். முருகனின் காயத்ரி மந்திரம் டெய்லி சாண்டிங் செய்வதால் கிடைக்கும் 10 பவர்ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, மன அமைதி கிடைக்கும். தினமும் முருகன் காயத்ரி மந்திரத்தை நம்பிக்கையுடன் ஜபிப்பவர்களுக்கு மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அவசரமான எண்ணங்கள் மெதுவாக அமைதியாகும். ஓவர் திங்கிங் குறையும், காரணமில்லாத பயமும் கவலையும் விலகும், மனச்சோர்வு மெதுவாக கரைந்து மனதில் ஒரு லேசான நிம்மதி பிறக்கும். இது வெளியில் தெரியாத மாற்றமானால் உள்ளே முழுமையான அமைதியை உருவாக்கும் அதிசயம். நம்பர் 2, பயம் அண்ட் நெகட்டிவ் எண்ணங்கள் குறையும். முருகன் வீர சக்தியின் உருவம். தினமும் முருகன் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தால் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் காரணமில்லாத பயம், எதிர்காலம் பற்றிய பதட்டம், நான் தோற்று விடுவேனா என்ற சந்தேகம் ஒன்றுக்கொன்று கரைந்து மனதில் தைரியமும் நம்பிக்கையும் மெதுவாக வேரூன்றும். இது சத்தமில்லாமல் நடக்கும் மாற்றம், ஆனால் வாழ்க்கை முழுவதையும் வலிமையாக்கும் மாற்றம். நம்பர் 3, புத்தி தெளிவு அதிகரிக்கும். முருகன் காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜபிப்பவர்கள் மனதில் இருக்கும் குழப்பம் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் கவனம் கூடும், நினைவாற்றல் தெளிவாகும், முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியவர்களுக்கு எண்ணங்கள் தெளிவாகும், தேவையில்லாத சந்தேகம் குறையும். கிளாரிட்டி, ஃபோக்கஸ், ஸ்மார்ட் திங்கிங் இயல்பாக உருவாகும். புத்தி குழப்பத்தை நீக்கும். இந்த மந்திரம் உங்களை சரியான முடிவுகளுக்கு வழிநடத்தும். நம்பர் 4, வேலை தொழில் தடைகள் குறையும். வேலை சம்பந்தமான ஜாப் டென்ஷன், வேலைநிலை பற்றிய பயம், தொழிலில் ஏற்படும் லாஸ் அண்ட் டிலே, இவையெல்லாம் வாழ்க்கையில் மன அழுத்தமாக மாறும்போது முருகன் காயத்ரி மந்திரம் உங்களுக்கு உள்ளிருந்து வலிமை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை தினமும் ஜபித்தால் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய growth பிளாக்ஸ் அடைக்கப்பட்ட கதவுகள் போல மெதுவாக அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். நம்பர் 5, குழந்தைகளுக்கு மிகச் சிறந்த மந்திரம். முருகன் காயத்ரி மந்திரம் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல. இந்த மந்திரத்தை கேட்டு அல்லது ஜபித்து வளரும் குழந்தைகள் தேவையில்லாத பயம் இல்லாமல் தைரியத்துடன், நல்ல ஒழுக்கம், நல்ல கேரக்டருடன் மெதுவாக வளர ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் மனதில் நம்பிக்கை, ஒழுக்கம், தைரியம் விதைக்கப்படும் போது அவர்களின் எதிர்காலம் வலிமையாக உருவாகும். எண் 6, உடல் நலமும் ஆற்றலும் மேம்படும். முருகன் காயத்ரி மந்திரத்தின் ஒலி அதிர்வு மனதையும் உடலையும் ஒரே நேரத்தில் அமைதிப்படுத்தும். நர்வஸ் சிஸ்டம் கால்ம் ஆகும், மன அழுத்தம் குறையும், உடல் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். இதனால் உடலிலும் மனதிலும் ஒரு புத்துணர்ச்சி உணர்வு மெதுவாக உருவாகும். நம்பர் 7, கார்மிக் பிளாக்ஸ் நீங்கும். பல தடைகள் இந்த பிறவியில் மட்டும் உருவாகவில்லை, முன் ஜென்ம பாவங்களின் பாதிப்பாக இருக்கலாம். கடன், தொடர்ச்சியான தடை, காரணமில்லாத கஷ்டங்கள். முருகன் காயத்ரி மந்திர ஜபம் மூலம் இந்த கார்மிக் பிளாக்ஸ் மெதுவாக டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். எண் 8, முருகன் கிரேஸ் நேச்சுரலி கிடைக்கும். முருகன் வெளிப்புற சடங்குகளை விட உள்ளார்ந்த பக்தியை மதிப்பவர். காவடி, கடும் விரதம் இல்லாமலே முருகன் அருள், தெய்வீக பாதுகாப்பு, சரியான நேரத்தில் வழிகாட்டல் உங்கள் வாழ்க்கையில் இயல்பாகவே நிகழ ஆரம்பிக்கும். நம்பர் 9, ஸ்பிரிச்சுவல் growth வேகமாகும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பவர்களுக்கு மெடிடேஷன் ஆழமாகும், உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அதிகரிக்கும், இன்னர் வாய்ஸ் தெளிவாக கேட்கும். இதனால் வெளியில் தேடாமல் உள்ளேயே பதில்கள் கிடைக்கும். நம்பர் 10, லைஃப் டைரக்ஷன் கிளியர் ஆகும். என் வாழ்க்கை எங்க போகுது என்ற குழப்பம் பலரின் மனதில் இருக்கும். முருகன் காயத்ரி மந்திர ஜபம் அந்த குழப்பத்தை தெளிவாக மாற்றும் சரியான பாதையை காட்டும். திடீரென்று வாழ்க்கை மாறாது, ஆனால் நீங்க போக வேண்டிய திசை உங்களுக்கு தெளிவாக தெரியும். இம்மந்திரத்தை எப்படி ஜபிக்க வேண்டும் தெரியுமா? காலை 4:30 முதல் 6:30 அல்லது இரவு தூங்கும் முன் ஜெபிப்பது சிறந்தது. 11 முறை முதல் 108 முறை வரை கண்கள் மூடி முருகனை மனதில் நினைத்து மெதுவாக நம்பிக்கையுடன் கூறுங்கள். சயின்டிபிக் படி பார்த்தால் மந்திர ஜபம் என்பது வெறும் நம்பிக்கை சார்ந்த செயல் மட்டுமில்லை. இது ஒரு சவுண்ட் வைப்ரேஷன், மூளையின் பிரெயின் ஃப்ரீக்வன்சியை மாற்றும் சக்தி, நர்வஸ் சிஸ்டமாய் ரெகுலேட் செய்யும் ஒரு இயற்கையான முறை. ஒரே ஒலியை ஒரே ரிதத்தில் தொடர்ந்து ஜபிக்கும் போது
மூளை அமைதியான ஆல்பா மற்றும் தெட்டா ஸ்டேட்க்கு நகரும். அதனால்தான் மந்திர ஜபத்திற்கு பிறகு மனம் லேசாகும், எண்ணங்கள் தெளிவாகும், உடலும் மனமும் ஒரே நேரத்தில் அமைதியடையும். இதுதான் ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் இடம். என் இனிய உறவுகளே, முருகன் காயத்ரி மந்திரம் பணம் கேட்காது, பதவி கேட்காது, உண்மையான மனமாற்றம் கொடுக்கும். 21 நாட்கள் தொடர்ச்சியாக ஜபிச்சு பாருங்க, நீங்களே டிஃபரன்ஸ் உணர்வீங்க. எல்லாரும் வெளியில சிரிக்கிறோம், ஆனா உள்ள ஒரு பாரம் தூக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த பாரத்தை மெதுவா இறக்கி வைக்கிற மந்திரம் தான் இது. ஓம் சரவணபவ முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், முருகன் பக்தி ஷேர் பண்ணுங்க.